இடமுருக்கு அவல் பொரி அஞ்சரப்பட்டு. மைசூர்லயும் சரி கர்நாடகா ஃபுல்லாவே சரி பாத்தீங்கன்னா பார்க்கிங்க்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. 3 வீலர்ஸ்க்கு தனி பார்க்கிங், 4 வீலர்ஸ்க்கு தனி பார்க்கிங், 2 வீலர்ஸ்க்கு தனி பார்க்கிங் இருக்கு. அங்கங்க பார்க் பண்ணிட்டு தேவையான வேலைகளை முடிச்சுட்டு அவங்க வந்து திரும்ப கார் எடுத்துட்டு போகலாம். இந்த மாதிரி விஷயம் எல்லா இடத்துலயுமே நடந்தா டிராபிக் வந்துட்டு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சின்ன பசங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு நல்ல ரெசிபி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க வந்து நியூட்ரிஷனல் சாப்பாடு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ரெசிபி இப்போ உங்களுக்காக குட்டீஸ் கிச்சன்ல காத்துட்டு இருக்கு. போய் பார்த்துட்டு வாங்க. அஞ்சரப்பட்டி நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு குட்டீஸ் கிச்சன். இன்னைக்கு புது ரெசிபி உங்களுக்காக செஞ்சு காட்ட போறேன். என்ன ரெசிபின்னா புதினா பரோட்டா. வித்தியாசமா இருக்கும்ல. பரோட்டாலாம் சாதாரணமா செய்வாங்க. புதினா போட்டு இதுல பரோட்டா ரொம்ப ஃபிளேவர்டா இருக்கும். சரி, இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். கோதுமை மாவு, எண்ணெய், புதினா, உப்பு. 4 ஐட்டம்ஸ் தாங்க. ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் கோதுமை மாவை இந்த பவுல்ல போட்டுக்கலாம். இதுல கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கணும். சப்பாத்தி மாவு திரட்டுற மாதிரி தான் அந்த கன்சிஸ்டன்சிக்கு. புதினா வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. புதினா பச்சடி அந்த மாதிரிலாம் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. இது வந்து சப்பாத்தியில நம்ம போட போறோம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமா பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தினமும் வெறும் பரோட்டா, வெறும் சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உருண்டையா திரட்டிட்டு அதுல நம்ம புதினாவை வச்சு அதுக்கப்புறம் அதை மடிச்சு அதை திரட்டணும். அப்புறம் நம்ம தோசைக்கல்ல போட்டுடலாம். நான் இதுல சின்ன உருண்டை எடுத்துக்கிறேன். இதை இப்படி ரவுண்டா திரட்டிக்கிட்டு இதுக்கு மேல இந்த புதினா வெட்டி வச்சிருக்கோம் இல்லையா, சின்ன சின்னதா, இதை வந்து தூவலாம். இப்போ இந்த புதினா இலைய அப்படி மேல தூவிருக்கேன். இதை வந்து இப்போ 4ஆ மடிக்கணும். மடிச்சாச்சு. இப்போ இதை சப்பாத்தியா திரட்டி தவால போட போறோம். ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா புதினாலாம் மேல வெளியில எல்லாம் வந்துடும். ஸோ அதனால சின்னதா போட்டுக்கலாம். ஓகே, திரட்டியாச்சு. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தவாவை வச்சுட்டு ஃப்ரை பண்ணிடலாம். சூடாகணும் தவா. கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி புதினா உடம்புக்கு ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சப்பாத்தி, பரோட்டா, அடை, தோசை இந்த மாதிரி எல்லாம் போட்டு கொடுக்கலாம். அப்புறம் இதோட கொத்தமல்லி இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எது தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் கூட இதில் ஆட் பண்ணலாம் பரோட்டாவில். ஸோ குழந்தைங்களுக்கு இன்னும் ஹெல்த்தியாக ரொம்ப நல்லாயிருக்கும். சுற்றி எண்ணெய் விட்டுடலாம்.
குழந்தைங்களுக்கு நெய் கூட சேர்த்து இதில் கொடுக்கலாம். எண்ணெய்க்கு பதிலாக நெய்யும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஒத்துக்காதவங்க கம்மியாக போட்டுக்கலாம் இதில், இல்லை எண்ணெய் இல்லாமல் கூட நீங்கள் சுட்டுக்கலாம். ஆயிடுச்சு, 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். புதினா பரோட்டா ரெடி. உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த புதினா பரோட்டாவை வீட்டில் சமைச்சு கொடுங்க. வேறு ஒரு ரெசிபியோட நாளைக்கு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சாந்தி.